உண்மையிலேயே இந்தியன் டீம் வந்து இன்றைக்கி நடந்து கொண்ட விதம் வந்து ரொம்பவுமே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. அவங்க செய்த செய்கைகளை பார்க்கும்போது எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களால் தான் எல்லாமே செய்ய முடியும், நீங்கள் யாரடா செய்கிறது, நீங்கள் எல்லாமே சின்ன பிடிங்க, அந்த மாதிரி ஒரு கர்வம் தலைக்கேறிய மாதிரியான இல்லை ஒரு ஆணவத்தோடு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதுவும் வந்து சூரியவன்சி செய்த செயல், அதில் நின்று அவங்களோட சண்டை பிடிச்சது, ஸ்ரீலங்கன் டீம் ஆக்களோட பேசிப்பட்டது, தள்ளுப்பட்டது, அதே மாதிரி போகும்போது பேசிக்கொண்டு போனது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவுமே பார்க்கும்போது அது ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விஷயமாக இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க அவன் ஒரு சின்னப்படியன் தானே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் சின்னப்படியனாக இருந்தாலும் எந்த ஒரு நாட்டினுடைய அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி வரும்போதும் சரியான முறையில் அதில் பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அதை விட வந்து திலக் வர்மா வந்து அந்த இடத்துல பிஹேவ் பண்ணியிருந்தது ரொம்பவுமே ஒரு மோசமான ஒரு விஷயம். அதாவது அம்பியர்ஸோட அந்த வைட்டுக்காக ரொம்பவுமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அம்பியர்ஸ் அப்படின்றவங்க சும்மா லோக்கல் டூர்னமெண்ட்டுக்காக இல்லை ரப்பர் பந்துக்காக இல்லை டென்னிஸ் பந்துக்காக அந்த மாதிரியாக இருந்தவங்களை கொண்டு வந்து அம்பியராக விட மாட்டாங்களே. அவங்க வந்து ஐசிசியில் முறையாக பதிவு செய்யப்பட்ட அம்பியர்ஸாக இருப்பாங்க, அதை விட ரொம்பவுமே அனுபவமிக்க அம்பியர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நடுவர்களுடைய தீர்ப்பை இறுதியானது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து திலக் வர்மாவும் அந்த இடத்துல அம்பியர்ஸோட போய் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது ரொம்பவுமே ஒரு மோசமான இல்லை ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு சரியான ஒரு விளையாட்டு வீரனுக்கு இது அழகில்லை. அம்பியர்ஸ் சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்லை ஒரு கேட்டிருக்கலாம், இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து அம்பியர்ஸோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டது வந்து உண்மையிலேயே ரொம்பவுமே ஒரு மோசமான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதில் தமிழர்களாக நாங்கள் எல்லாருமே பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஸ்ரீலங்கா வந்து 16 ஓட்டங்களை பெற்றுட்டு அப்போ 17 ஓட்டங்களை இந்தியா அடிக்கணும் அப்படின்னு சொல்கிற நிலையில் வந்து இந்தியா களமிறங்குது. ஸோ இந்த இடத்துல யார் போல் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா போல் போட்டது ஒரு தமிழன், அதுவும் யாழ்ப்பாண தமிழன் மாதுளன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜெஃப்னா சென்ட் ஜோன்ஸ் காலேஜில் படிச்சிருக்கக்கூடிய ஒரு தமிழ் படியன் தான் வந்து இந்த சூப்பர் ஓவரை போட்டிருந்தான். சூப்பர் ஓவரை போட்டு சூப்பராக கிளக்கியிருந்தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல தமிழ் வீரர்களாக தமிழ் ரசிகர்களாக ஒரு தமிழர்களாக எல்லாருமே பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஒரு யாழ்ப்பாண தமிழ் படியன் வந்து இந்த இடத்துல போல் போட்டு சூப்பர் ஓவரிலேயே சூப்பராக கலக்கியிருக்கிறான். அதுவும் பாருங்க, இப்போ சூரியவன்சி எல்லாம் ஐபிஎல்ல அப்பா இன்னும் பெரிய அடிக்க முடியாத ஒரு பிளேயர், இல்லை எதுக்கு எடுத்தாலும் 6 அடிப்பான், எதுக்கு எடுத்தாலும் இல்லை ரன்னுகள் தான், ஃபுல்லாகவே ரன்னுகள் தான் அப்படின்னு சொல்லி சூரியவன்சி இறங்கும் போதே நிறைய பேர் இந்த மேட்ச் முடிஞ்சது வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறோம். அந்த மாதிரியான மைண்ட் செட்டோடு இருந்தவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டோடு இருந்தவங்களுடைய மைண்ட் செட்டே ஒரு தமிழன் உடைச்சு எறிஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே எல்லாருமே பெருமைப்பட்டுக் கொள்ளணும். ஸோ மாதுளனுக்கும் இந்த இடத்துல எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை எல்லாரும் சார்பாக, எல்லா தமிழர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவும் எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் கட்டாயம் மாதுளனுக்கு இருக்கும். ஸோ எதிர்காலத்திலையும் இதை விட நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ அதே மாதிரி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த இடத்துல சூரியவன்சியும் திலக் வர்மாவும் செய்தது ரொம்பவுமே ஒரு மோசமான ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு விளையாட்டு வீரனுக்கு அழகில்லாத ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த இடத்துல செய்திருக்காங்க. யாருமே ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது.